கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்பு படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதை வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடிப்பு துறைமுகத்தில் விசைப்படகுகளில் மீன் பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை படையினரால் அதாவது மீன்பிடிப்பு படகுகளை கைப்பற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இத்தகைய சம்பவங்களில் மீனவர்கள் வாழ்வாதாரம் சீர்குலைக்கப்படுவது மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்படுத்துவதாகவும் கவலை அளிப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடிப்பு படகுகளும் உள்ளதாக முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் மீன்பிடிப்பு படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளின் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.